Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Stotram, 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 stotram. Thank you, Jesus. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. Amen. Praise the Lord. Hallelujah. Glory. Glory to Jesus. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தினவர்களாக கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டி நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. அப்பா இயேசுவே உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை மிக்கவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. தடைகளை நீக்கி எங்கள் முன்பாக செல்லுகிற எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு மகிமை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதோ இந்த வேளையில அப்பா ஹல்லேலூயா, க்ளோரி, 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 க்ளோரி. ஒரு மனமாய் உம்முடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம். இயேசுவே அப்பா எங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் கருத்தாய் இந்த வேளையில அப்பா எங்களை நோக்கி பார்த்து எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களை விசாரித்து நடத்துகிற தேவன் எங்களோடு இடைபடுவீராக. ராஜா இதோ எங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில பலத்த கிரியைகளை நடப்பிப்பீராக. Oh, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆண்டவரே இதோ மகிமை பொருந்தினவராக எங்களுடைய கண்கள் உம்மை காணணுமே ராஜா. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. ஆமென். ஜீசஸ் பரலோகத்தின் தரிசனங்களை நாங்கள் காணணுமே அப்பா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஓ ஜீசஸ் ஹalleluya உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். கர்த்தாவே எங்களுக்குள்ளே அப்பா இப்பொழுதே கூட உம்முடைய கிரியைகள் நடப்பிக்கப்படட்டும் அப்பா. எங்கள் பயங்கள் மாறட்டும், எங்கள் திகில்கள் மாறட்டும், எங்கள் கலக்கங்கள் மாறட்டும். இதோ சமாதானத்தின் தேவன் எங்களோடு இந்த வேளையில இருப்பீராக. எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவே இதோ எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவீராக. ஆமென். ஜீசஸ் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. இப்போதே உம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில வல்லமையாய் கிரியை நடப்பிப்பீராக ராஜா. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. அற்புத சுகங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல அப்பா. உம்மை ஆண்டவரே உம்மை நம்பி குடியிருக்கிறோம் அப்பா. Thank you Lord. உம்மை நம்பி வந்திருக்கிற ஜனம் அப்பா. Praise the Lord. Glory, glory, glory. உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்தாவியானவர் இதோ இந்த வேளையில ராஜா எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. எங்களை பூரணமாய் தாழ்த்தி உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. 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 Glory, 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 glory. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இந்த வேளையில அப்பா. எங்களுடைய மனதை எல்லாம் ஒருமுகப்படுத்துகிறோம். கர்த்தாவே praise the Lord. நாங்கள் எல்லோரும் வெவ்வேறு பகுதியில இருந்து இந்த வேளையில நாங்கள் இணைந்து வருகிறோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you, Jesus. Glory, 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 glory. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில ஆவியானவர் ஒருமனப்படுத்தி எங்களுக்கு கர்த்தருடைய கண்களில தயை கிடைக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காய் கூட இந்த வேளையில நீர் மன்றாடிட வேண்டுமே அப்பா. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஒரு விசை எங்களை கழுவி சுத்திகரியும். இதோ அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எஸ் லார்ட் ஜீசஸ். க்ளோரி, 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 க்ளோரி. Amen, amen, amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord.
Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. 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 எங்களை மன்னியும் மன்னியும் குறைகளை குற்றங்களை எல்லாம் அந்த வேளையில மன்னியும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் எங்களை கழுவட்டும் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. இயேசுவின் ரத்தத்தினால ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லா தேங்க்யூ லா தேங்க்யூ லா தேங்க்யூ லா. இயேசுவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. அசை வாடுங்க ஆவியானவரே. எங்கள் நடுவில் அசை வாடுங்கப்பா. Amen. Jesus, glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறவர் எங்கள் நடுவில் புதிய காரியமா இந்த வேளையில இடைபடுவீராக. ரீபா ஷப ரிபா கரபலா ஹுரபலா ரிபாபா ஷந்துனாதியா ரீஷப ரிபபப ரீகரபல ஹுரபஹுதன ஹந்துனதியா ஜுடதிட ஹாதுன ஹுஷ்பா கரப ரிபா கரபல ஹுரபல திரபல நோஷியந்தரதியா ஜுடதிட ஹாதுன ஷண்டல் தராதுர ரீபப ஷபரிபா கரபல மோஷியா. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, praise the Lord, praise the Lord. Oh, thank you, Lord, thank you, Lord. Hallelujah, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, glory, 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 glory. தேவன் எங்களை பிரித்தெடுத்து இருக்கிறீரப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் கூட எங்க நாவுகளில ஓ பிரைஸ் அந்த அக்கினி தழலை வைத்து எங்களை சுத்திகரிக்கிறீர். Oh, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, praise the Lord. The fiery coal be placed in our tongues right now, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, glory, glory. உம்மை துதிக்கிற நாவுகளுக்குள்ள இப்போது உம்முடைய அக்கினி தழலை கர்த்தர் வைக்கிறீர். ஆமென். Praise the Lord. Hallelujah, hallelujah. ஒரு சுத்திகரிப்பு ஆண்டவரே இப்பொழுது நிகழ்கிறது. Glory, glory, glory. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பரிசுத்தமானவரே உம்மை நன்றியோடு தொழுது கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பாடலின் சில வரிகளை கூட பாடிவிட்டு நம்ம வேதவசங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். Praise the Lord. Hallelujah. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. Hallelujah. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலுவர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலுவர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. Amen. Praise the Lord. Hallelujah. Glory be to God. Thank you, Jesus. ஒருவேளை நம்மளுடைய இருதயங்களில பிசாசு நம்மை எப்படி வஞ்சிப்பான் என்றால், தேவனுடைய அன்பு நமக்கு இல்லாதது போல நம்மை சில சமயங்களில அப்படி காண்பிப்பான். நம்முடைய இருதயத்துல தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஊற்றப்பட்டு இருக்கிறது. இந்த வேளையில நமக்கு ஒன்னே ஒண்ணுதான், நம்ம இருதயத்தோட நம்ம தொடர்புள்ளவர்களா ஆயிட்டாலே போதும். ஏன்னா அதற்குள்ளதான் என்ன ஊத்தி வச்சிருக்காரு கர்த்தர்,
பரிசுத்த ஆவியானவர் மூலமா தேவ அன்பை அவர் ஊற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா! நம்ம இருதயத்தோட வரவே மாட்டேங்கிறோம். எப்போதும் நம்ம நம்ம புத்தியில இருந்தே அல்லது மூளையில இருந்தே செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். காரணம் நமக்கு அப்படி நிர்பந்தங்கள் இருக்கு. இந்த பூமியில இந்த நாட்களில நம்ம மூளையில இருந்தே செயல்பட வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கு. வேலை ஸ்தலங்களில நம்ம செய்ற வேலை, வீட்டுல செய்றது எல்லாவற்றிலயும் எப்போதும் மூளைய கசக்கி பிழிந்து அப்படியே நம்ம யோசிக்கும்படி காரியங்கள் நிகழ்கிறது. அதனால நம்மளுடைய எல்லாமே மூளையில இருந்தே வருது. நம்ம என்ன செஞ்சாலும் சரிதான். அதே ஒரு மூளையோட நம்ம என்ன செஞ்சுடுறோம், தேவ சமூகத்துக்குள்ளேயும் வந்துர்றோம். மூளைய வச்சே நம்ம தேடுறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம். அல்லேலூயா! அந்த மூளைக்கு, புத்திக்குலாம் என்ன செய்யாது? அது எட்டாது. அது எங்க தான் போகுது? அது நம்ம இருதயத்துக்குள்ள தான் வருது. அல்லேலூயா! ஏன்னா இருதயத்தை தான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுகிறார் தேவன். அப்படிதான் வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அல்லேலூயா! அப்ப நம்ம இருதயங்கள எப்படி காக்கப்படுகிறது நம்ம இருதயம்? தேவ சமாதானத்தினாலே காக்கப்படுது. கிறிஸ்துவுக்குள்ளாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! இப்ப நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம கடந்து வந்துட்டாலே என்ன நடந்துரும்? தேவ அன்ப நம்ம ஃபீல் பண்ண தொடங்கிரும். ஏன்னா நம்ம அங்க தான் ஆண்டவர் இருதயத்துல தான் தேவ அன்பை ஊற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா! அதனால இந்த வேளையில நம்ம பாடல் பாடுகிறபோது, ஒருவேளை நம்ம ஆதியில கொண்டிருந்த அன்பு இல்லையே, நம்ம முன்னாடி இருந்த அந்த ஒரு தேவ அன்பு, இயேசுவை நம்ம அப்படி நேசிப்போமே, அப்படியெல்லாம் யோசிச்சா, ஒரு நிமிஷம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த சமயம் பாடுகிற வேளையில, நிச்சயமாய் நமக்குள்ள ஒரு ஃபிளிப் பண்ண போறார். நமக்குள்ள நம்ம ஆவியை கொண்டே என்ன செய்ய போறாரு? புத்தியில இருந்து டக்குன்னு கனெக்ஷன் நம்ம ஹார்ட்க்கு வரப்போகுது. அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தோடு இந்த சமயத்துல இந்த பாடலை நம்ம பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! கன்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கன்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி போற்றிடும் காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா! அவர் இயேசு, இயேசு, இயேசு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! கல்வாரி மேட்டிலே, கொல்கத்தாவிலே, கல்வாரி மேட்டிலே, கொல்கத்தாவிலே, நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே, கொல்கத்தாவிலே, நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹalleluya, praise the Lord, glory. கல்வாரி மேட்டிலே, கொல்கதாவிலே, நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா,
என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. குடும்பத்துல பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலத்துல பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், ஜீவியத்துல பலவிதமான தடைகளும் தோல்வி போன்ற அனுபவங்களும் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இந்த நேசரின் பாசமும் அவருடைய தேற்றுதலும் ஆறுதலும் அவர் நம்மோடு இடைபடுகிற விதங்களும் எவ்வளவோ ஆச்சரியமானவைகள். அவைகளுக்கு முன்பாக மற்ற எல்லா காரியங்களும் கூட அது ஒப்பிடத்தக்கவைகளே இல்லை. அல்லேலூயா. அவ்வளவு இயேசுவின் அன்பு நமக்காய் இந்த இரவு வேளையிலையும் காத்து கொண்டு நம்ம யோசனை பண்ணி பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? அவருடைய கரங்கள் விரித்தவராய் அவர் அப்படியே நமக்கு முன்பாக அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் நமக்கு முன்பாக தன்னுடைய கரங்களை விரித்தவராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராய் திரும்ப நமக்கு இருக்கிறாரு? அல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலுவர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலுவர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்ம நேசரே, என்னுடையவர் என் ஆத்ம நேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. Hallelujah. Praise the Lord. Jesus. Hallelujah. Glory be to your holy name. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise you, Jesus. Hallelujah. Glory, glory, glory. Praise the Lord. Amen. இந்த இரவு வேளையில நம்ம இருதயங்கள் எல்லாம் இந்த இயேசுவின் அன்பினாலே, அவருடைய சிநேகத்தினாலே நிரம்பி இருக்கட்டும். தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. நம்ம எப்போதும் மூளையில இருந்து புத்தியில இருந்தே செயல்பட்டு பழகிட்டோம். ஆனால் தேவ சமூகத்துல வருகிற போது அப்படி நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அவ்வளவு தைரியமா இருக்கலாம். நம்ம இருதயத்தை மாத்திரம் தேவ சமூகத்துல அதை ஊற்றி கொண்டு, இருதயத்துல அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு, அவருடைய ஆறுதல், தேறுதல், தேவ சமாதானத்தை அனுபவித்துக் கொண்டு நம்ம காணப்படலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் கூட நம்ம கடந்து செல்லலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். பிரைஸ் யூ ஜீசஸ். வேதத்தினுடைய ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 55 8ஆம் அதிகாரம். ஐசாயா 55:8 அதை வாசிக்கலாம். 8 and 9 வாசிக்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரத்துல நம்ம எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல இருந்து பார்த்தோம். ஒருவேளை அதை யாராவது கேட்காமல் இருந்திருப்போமே, ஆனால் நம்ம அதை ரெக்கார்டிங் இருக்கு, ஆன்லைன்ல கேட்டுக்கொள்ளலாம். அதுல தனிப்பட்ட மனுஷனை குறித்தும் குடும்பத்தினுடைய காரியங்களை குறித்தும் அந்த வசனங்களிலே நாம் பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படி தனிப்பட்ட மனுஷனை கர்த்தர் நடத்துகிறார், எப்படி ஒரு குடும்பமாய் இருக்கும்படி கர்த்தர் ஒரு மனிதனை கொண்டு வருகிறார் என்பதை எல்லாம் நம்ம அங்கே பார்த்தோம். அதை தொடர்ந்து அதுல எப்படி நம்மை ஒரு சேனையாய் கர்த்தர் எழுப்புகிறார் என்பதையும், அல்லது எப்படி நம்மை பயிற்றுவித்து நம்மை கொண்டு வருகிறார்
என்பதையும் கூட நம்ம அதிலே பார்த்தோம். அந்த காரியங்கள் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துல அது மிகுந்த ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு நடத்துதலாய், சபையின் நடத்துதலாய், பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சபையை நடத்துகிற விதமாய் அவைகள் இருக்கிறதை நாம் பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்று நம்ம பார்க்கிற காரியத்தினுடைய வசனம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதை நான் முதல்ல கேட்டபோது அது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு விடுதலையா இருந்தது. ஹல்லேலூயா. எங்க என்னுடைய நினைவுகள் போலவே கர்த்தர் நினைச்சிருவாரோன்ற பயம் நமக்கு எப்போதுமே இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு காரியத்த நினைச்சு என்ன செஞ்சுட்டு இருப்போம்? பயந்துட்டு இருப்போம். அப்ப கர்த்தருடைய இந்த வசனம் வரும். உன் நினைவுகள் அல்லது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நீ நினைக்கிறது மாரி நினைக்கல. அல்லேலூயா. நீ யோசிக்கிறது மாதிரி நான் யோசிக்கல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ பயப்படுறியே அந்த மாரி நான் பயப்படல. நீ சந்தேகப்படுறியே அந்த மாரி நான் சந்தேகப்படல. உன்னை குறித்து, உன்னுடைய ஜீவியத்தை குறித்து நான் கர்த்தர் நம்பிக்கையுள்ளவராகத்தான் நம்மை குறித்து அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்பது நம்மை விடுவிக்கிற ஒரு சத்திய வசனமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் எப்போதுமே நம்மளுடைய நினைவுகளில குறைவுபட்டவர்கள் தான். என்னைக்குமே நம்மளுடைய நினைவுகள்ல நம்ம ஒரு பெரிய சாதிச்சுட்டோம். வெளியில கூட சில விஷயங்கள சாதிச்சிடலாம். சில விஷயங்கள நல்லா அப்படியே ஒரு பொறுப்பா செஞ்சு முடிச்சிடலாம். வேலைகள செய்து முடிச்சிடலாம். என்னென்னமோ செஞ்சிடலாம். ஆனா நினைவுகள்னு வந்துட்டா, நம்ம எப்போதுமே எப்படிதான் இருக்கிறோம்? தோற்று போனவர்களைப் போல தானே இருக்கிறோம். மாறி, மாறி நம் நினைவுகள் இருக்கும். நம்ம அத மூடுன்றோம். அது இன்னும் கொஞ்சம் போய் மூடு ஸ்விங்ன்றோம். அ அதுக்கப்புறம் டிப்ரஷன்ன்றோம். இப்படி பல ஸ்விங் எல்லாம் இருக்கு நமக்கு. அல்லேலூயா! ஆனா கர்த்தருடைய நினைவுகள் அப்படிப்பட்டதல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! அது நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம். அப்ப கர்த்தர் நம்மை குறித்து இருக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டது என்பதை நாம வேதத்துல அறிந்து கொள்ளுகிறோம். அப்படி நம்ம நினைக்கிற போது அது நமக்கு மிகுந்த ஒரு பலத்தை நமக்கு கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ, அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு கர்த்தர்? எப்படி வானங்களை இதுவரைக்கும் மனிதனால கிரகிக்க முடிந்ததா? அதனுடைய அளவுகளை, அதனுடைய நீளங்களை, அதனுடைய உயரங்களை இன்றைக்கு வரைக்கும் வானங்களுக்குள்ளே மனிதன் எவ்வளவு தூரம் போயிருக்கான்? கொஞ்சம் தான். அல்லேலூயா! அதுக்கே அவன் மன்னிக்கிற அந்த பெருமை அளவிட முடியல. வானத்துல கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு என்ன செய்றான்? அவ்ளோ வீடியோஸ், அவ்ளோ இது அப்படி இப்படின்னு பிரபலப்படுத்திக் கொள்கிறான். அல்லேலூயா! அப்ப வானங்களுக்கு மேலாக இருக்கிற அவருடைய கிருபை, அதை உடைய ஜனமாய் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா! வானங்களுக்கு மேலாக எட்டுகிற அவருடைய கிருபை என்று தான் வேதம் சொல்லுகிறது. அந்த கிருபையை பெற்ற ஜனமாகிய நாம எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப அந்த வானங்களுக்கு மேலாகத்தான் அவருடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறதுன்றார். அவருடைய நினைவு எப்படி இருக்கு? நம்ம அப்படியே யோசிச்சு, யோசிச்சு கஞ்சப்பட்டு ஒரு காரியத்த செய்வோம். அவர் ஜெனரஸா இருக்கார். தாராளமா இருக்கார். நம்மோடு கூட அவருடைய தயை பொருந்தினவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குளோரி டு காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒரு காரியத்துல மொத்தமே 4 ஆப்ஷன் தான் வச்சிருப்போம் நம்ம. அதுல நம்ம யோசிக்கிறதும், நம்ம அப்படியே மண்டைய பிச்சு உட்கார்ந்து இருக்கிறதும், நமக்கு இருக்கிற காரியமே 2ஓ 3ஓ தான். ஆனால் கர்த்தருக்கு அப்படி அல்ல. எவ்வளவோ காரியங்களை குறித்து அவருடைய நினைவுகள்ல இருக்கும். எத்தனையோ ஜனம், எவ்வளவோ அண்ட சராசரங்கள் உண்டு. எவ்வளவோ காரியங்களை இயக்கி வருகிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய இருதயம் எவ்வளவோ பேருடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எவ்வளவு அதிகமா இருக்கும். ஆனா, அதுல கூட அவர் என்னவா ஆகுறது இல்ல. குழம்பி போகிறது இல்ல, பதைக்கிறது இல்ல, திணறி போகிறது இல்ல. இப்படியெல்லாம் ஆகுறதே இல்ல. அல்லேலூயா. அப்ப நினைவுகள் என்று வருகிற போது தேவன் உயர்ந்தவரா இருக்கார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குளோரி டு காட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நினைவுகள் என்று வருகிற போது அவருடைய நினைவுகள் உயர்ந்து இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு இது ஒரு காரியம். நம்ம தேவனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவரை எப்போதும் நம்ம எப்படியெல்லாம் யோசிப்போம்?
அவர் பெரியவரா இருக்காரு. நம்ம அவர் பக்கத்துல போய் நின்னா ஒரு தூசி மாரி இருப்போம். அது கூட இருக்க மாட்டோம். பூமியே அவருடைய பாதப்படியா இருக்கு. அப்புறம் அவரை குறித்து யோசிக்கும்போது, வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்த்தா அவருடைய முகம் இப்படி இருக்கு. அவருடைய தலைமுடி இப்படி இருக்கு. அவருடைய பாதங்கள் இப்படி இருக்கு. அவர் வெண்மையும் சிவப்புமானவராய் இருக்கிறார். இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். அல்லேலூயா! அல்லது அவர் ஒரு பராக்கிரமசாலியைப் போல இருக்கிறார். இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அவருடைய நினைவுகளை பார்த்து நம்ம பார்க்கிறப்ப அது எப்படி இருக்கு? அது உயர்ந்து இருக்கிறது. அல்லேலூயா! அப்ப அது எந்த விதங்களில் அது உயர்ந்து இருக்கிறது? அது அன்பு. தேவன் அன்பாய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். அதனால அவருடைய நினைவுகள் எல்லாம் அதின் அடிப்படையிலேயே இருக்கிறது. அதனால அவருடைய காரியங்கள், அவருடைய யோசனைகள் எல்லாமே அதன் அடிப்படையில இருக்கு. அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! அப்ப அந்த நினைவுகளை ஏன் கர்த்தர் நமக்கு அப்படி சொல்ல வேண்டும்? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று அவர் ஏன் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு நமக்கு? ஏன்னா நம்ம என்ன நினைச்சிருவோம்? நம்மை போலவே தான் கர்த்தரும் யோசிக்கிறாரு. ஆ நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ, அப்படியே தான் அவரும் சிந்திக்கிறாரு. நம்ம என்னவோ அப்படி நினைச்சிருவோம். அல்லேலூயா! ஒருபோதும் நம்ம ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நம்ம லெஃப்ட்னா அவர் ரைட்டு. நம்ம கீழன்னா அவர் மேல. இப்படிதான் அவருடைய காரியம் இருக்கு. அல்லேலூயா! அவருடைய யோசனை எப்போதுமே அவர் நமக்கு ரெபெல்லா நினைக்கணும்னு நினைக்கல. அவர் எப்போதும் நினைச்சிட்டு தான் இருக்காரு. நம்ம தான் என்ன செய்றோம்? அவருடைய வழிகளிலே நாம் சிந்திக்க முடியாமல், நாமளா ஒண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா! ஆனா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! இங்கே பவுல் எழுதுகிறபோது, அவன் எழுதுகிறான் இந்த கடிதத்தில, நிருபத்தில, கடைசியாக சகோதரரே, நெறைய உபதேசிச்சுட்டான். நெறைய ஆலோசனைகள் சொல்லிட்டான். புத்தி சொல்லிட்டான். நெறைய டீச்சிங்ஸ். ஆனா கடைசியா முடிக்கிறான். அவன் எப்படி எழுதுறான்? சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா! ஒரு மேன்மையான ஒரு சிந்தனையை, ஒரு நினைவுகளை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் என்பது இதன் மூலமாய் நம்ம அறிந்து கொள்கிறோம். The Lord has called us to be his elite people. எந்த விதத்துல எலீட்டா இருக்கணும்னு நினைக்கிறாரு? நம்ம எப்போதும் என்ன நினைப்போம்? அ ஒரு சொசைட்டில நமக்கு விசேஷமா நம்ம தமிழ் ஆட்களுக்கு ஒரு எண்ணம் எப்போதுமே எப்படி இருக்கும்? அப்படி இருக்கவே மாட்டோம் கடைசி வரைக்கும். ஆனா, அத எப்போதும் விரும்பிக்கிட்டே இருப்போம். எத்தன வருஷம் ஆனாலும் நம்ம அப்படி ஆகவே மாட்டோம். அது நல்லா இன்னைக்கே எழுதி வச்சுக்கலாம். அல்லேலூயா! ஆனா நமக்குள்ள ஒரு ஆசை எப்படி இருக்கும்? அங்கேயாவது யாரையாவது பார்த்தா, ஒரு ஜன கூட்டத்தை பார்த்தா, அவங்க நடந்து கொள்ளுகிறது மாதிரி, ஒரு மேன்மையா நடந்துக்கிறாது மாதிரி, பேச்சுல, நடையில, உடையில, இப்படி கைகள் அசைச்சு பேசுறதுல, வார்த்தைகள்ல, எல்லாவற்றிலும் நமக்கு என்ன ஆசை? ஒரு எலிட்டா, அப்படி ஒரு பார்க்கிறதற்கே நம்ம எப்படி இருக்கணும்? டீசென்ட்டா இருக்கணும். அது வேற விஷயம். ஆனா அதை தாண்டி எலிட்டா இருக்கணும்னு நெனைப்போம். ஒரு மாதிரி யாராவது நம்மள பார்த்தாலே, இவன் ஒரு நல்ல ஒரு படிச்சவன், நல்ல ஒரு அறிவாளி, இவன் ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட், ஒரு புத்திசாலி, நல்ல ஒரு மேன்மக்கள் அப்படின்னு எல்லாரும் பார்த்தோனே நம்மள தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா! இப்படி நம்ம வெளியரங்கமா என்ன செய்வோம்? அப்படி யோசிப்போம். அதற்கு ஏற்றதன்படி நம்மள அறியாமலேயே சிலதெல்லாம் அப்படி ரசிப்போம். அதையெல்லாம் நம்ம பழக்கமும் படுத்திப்போம். ஆனா, வேதம் நம்மை எதுல எலிட்டா மாறணும்னு சொல்லுது. அது மாறுனாலே போதும். மற்றவைகள் வெளியரங்கமானவைகள் அதற்கு ஏற்றபடி அலைன் ஆயிரும். ஆனா, உள்ள என்ன மாறணும்? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, புகழ் எதுவோ, இப்படிப்பட்ட மென்மையான காரியங்களை, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ,
புண்ணியம் எதுவோ இப்படிப்பட்டவைகளை நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள். இப்படி சிந்திக்க வைக்கிறார் ஆண்டவர். இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்குள்ளே வாங்க அப்படின்னு நம்மளை கூப்பிடுறார். அப்படி வரும்போதுதான் நமக்கு என்ன உண்டாகும்? ஒரு எலீட். அதைத்தான் பரலோகம் பார்க்கும். அதைத்தான் ஆவியானவர் உற்று நோக்குவார். அதைத்தான் கர்த்தருடைய கண்கள் காணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்துல கர்த்தருடைய பார்வையில நமக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கணும்? ஒரு மேன்மையான சிந்தனைகள் நமக்கு இருக்கு. அது எப்படி நம்ம நினைக்கணும்? நம்மை விட பிறரை நம்ம ஒரு மேன்மையா நினைக்கணும். அவனுக்கு என்ன தெரிய போகுது? அவன் என்னைக்கு கரெக்ட்டா இருக்க போறான்? இப்படி இல்லாம, அவனுக்கு ஏதோ ஒண்ணு கர்த்தருக்குள்ள அவனுக்கு என்னவோ ஒரு விசேஷம் இருக்கு. அவனுக்கு கர்த்தர்ட்ட அவன் கிருபையை பெற்றிருக்கான். அப்படின்னு மற்ற விசுவாசிகளை கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் மேன்மையா நினைக்கணும். அல்லேலூயா! அதுபோல தேவதாசர்கள்ன்னு வந்துட்டா அவங்களுக்கு நல்ல ஒரு கனத்துக்குரியவர்கள் என்று நம்ம நினைக்கணும். அப்ப அ அதே உலகத்திலேயே கூட மற்ற எல்லா பகுதிகளிலேயும் நம்ம போய் வருகிறோம் என்றால், மற்றவர்களுக்கு ஒரு நன்மையானவைகளை நம்ம யோசிக்கணும். சிலர் சமயங்களில நம்ம போராடுகிறது எதுல தெரியுமா? நம்மளுடைய பிறவி குணங்களில. அல்லது சுபாவத்தின்படி நம்ம அப்படியே வளர்ந்து வந்திருப்போம். பிறவி குணம் இருக்கும். அது அவனுக்கே தெரியும். இந்த பிறவி குணம் என்ன செய்யும்? அவனுக்கே தெரியும். நமக்கே தெரியும். இது தப்புன்னு தெரியும். பொறாமை இருக்கும். இல்ல பெருமை இருக்கும். ஏதோ ஒண்ணு இருக்கும். ஒரு ஒரு அன்புள்ளவைகளான ஒரு சிந்தனை இல்லாமல் இருக்கும். நற்கீர்த்தியுள்ள ஒரு சிந்தனை இல்லாமல் இருக்கும். புண்ணியம் இல்லாத, புகழ் இல்லாத ஒரு சிந்தனை இருக்கும் நமக்குள்ள. அந்த சிந்தனையை பிறவியில இருந்து நம்ம சந்திக்கிறதுனால நமக்கு என்ன செய்ய முடியாது அத? ஜெயிக்கவே முடியாது. சில பேருக்கு பிறவியில இருந்து ஒரு சில காரியங்கள் பயம்படுத்திரும். பயந்துட்டாங்கன்னா அவங்க ஆளே வேற. பயப்படுகிறது வரைக்கும் நல்லா இருக்கும். பயந்துட்ட உடனே அவன் தன்னுடைய வேலைய காட்டத் தொடங்கிருவான். அப்ப ஒரு மனிதன் அப்படி இல்லன்னா மற்றவர்கள் எல்லாம் இவன் வளர்ந்த விதங்கள் தான் சிறப்பு. இவன் தான் என்னமோ உலகத்திலேயே கரெக்ட்டா வளர்ந்து வந்தவன் மாரி இவனுக்குள்ள ஒரு நெனப்பு இருக்கும். மற்ற குடும்பத்த பார்த்தா, நம்மலாம் இப்படி இருக்கிறோம். அவங்கலாம் ஏன் இப்படி இருக்காங்க? நம்மலாம் இப்படி ஒரு மாரி செயல்படுறோம். ஆனா அவங்கலாம் நம்மள தவிர வேற யாருமே இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கிறதில்ல. அப்படின்னு நமக்குள்ள என்ன வந்துரும்? யோசனைகள் வந்துரும். இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கும்போது அது எப்படி இருக்காது? அது ஒரு மேன்மையான சிந்தனைகளாக இருக்காது. நமக்கு ஒண்ணு இருக்குன்னா, அவனுக்கு வேற ஒண்ணு இருக்குன்னு நம்ம நினைக்கணும். அல்லேலூயா! அப்ப ஒரு மேன்மையான மற்றவர்களை பார்த்து அப்ப பிறவி குணமாய் நமக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். அத மாற்றவே முடியாது. சில பிறவியில இருந்து சில எண்ணங்களும், சில சிந்தனைகளும் நமக்கு வந்திருக்கும். பொறாமையா இருக்கலாம். அது இல்லன்னா ஒரு வெறுப்பா இருக்கலாம். ஒரு எரிச்சல் குணமா ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கும். அப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்குள்ள வந்து வந்து போகும். ஆனால் அவைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு தான் அதை என்ன செய்ய முடியும்? அபிஷேகத்தினுடைய வல்லமையை கொண்டு தான் கர்த்தருடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு இருதயத்தை கர்த்தருடைய வசனங்களை அறிந்து கொள்ளும்படி பக்குவப்படுத்துகிறதின் மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும்? அந்த குணங்களிலே இருந்து, அந்த சிந்தனைகளிலே இருந்து, அந்த எண்ணங்களிலே இருந்து, அந்த நினைவுகளிலே இருந்து நாம் விடுபட முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிலருக்கு அ ஒரு பதைபதைப்பு நினைவுகள் வரும். அப்ப திடீர்னு ஒரு பதைபதைப்பு வரும். இது எல்லாருக்கும் வருகிறது தான். பெரும்பாலானோருக்கு வருகிறது தான். அது ஒண்ணும் புதிய காரியங்கள் கிடையாது. அது ஏதோ நமக்கு மட்டும் தான் வருதுன்னு நினைக்க வேண்டியதில்லை. எல்லோருக்கும் வருகிறது தான். ஆனா அதுல நம்ம பலவீனப்பட்டு இருப்போம் சில சமயத்துல. அப்ப அதுல இருந்து எல்லாம் கூட நமக்கு என்ன வேண்டும்? ஒரு விடுதலை வேண்டும். அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? கர்த்தருடைய நினைவுகளை தான் நம்ம பார்க்கணும். அதை நாம எங்க பார்க்க முடியும்? வேதத்துல தான் நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும், பார்க்க முடியும். இப்ப கர்த்தருடைய நினைவுகள் தான் என்னது? சத்திய வசனங்களாய் இருக்கிறது. அப்ப சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிற போதெல்லாம் நமக்கு என்ன உண்டாகும்? விடுதலை உண்டாகும். காரணம் அது தேவனுடைய நினைவு. அவருடைய நினைவை நாம் அ அறிந்து கொள்ளுகிற போதெல்லாம் நமக்கு ஒரு விடுதலை. அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! அப்ப நமக்கு இதனுடைய முந்தின வசனத்துல பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல தான் என்ன வசனம் இருக்கு? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும், உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப நம்ம ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்துடனே கூடிய விண்ணப்பங்களை நம்ம ஜெபத்தினாலும், வேண்டுதலினாலும் தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்துகிற போது, நமக்கு நம்ம இருதயங்கள், நம்மளுடைய சிந்தைகள் எல்லாம் தேவ சமாதானம் நிறைந்ததாய் அது காணப்படும்.
புத்திக்கு மேலானதா இருக்கு. அப்ப என்ன, நம்ம புத்தி தான் நம்மளை குழப்பி விட்டுடும். அதுதான் என்ன செய்யும், புத்தியோட தான் நடந்துக்கணும், புத்திசாலியா தான் இருக்கணும், வினையுள்ள சர்ப்பத்தை போலதான் இருங்கன்னு வேதம் சொல்லி கொடுக்குது. ஆனால் நம்ம அதிலேயே இருந்து இருந்து என்ன செஞ்சிருவோம், தேவ அன்பு நமக்கு ஊற்றப்பட்டு இருக்கிறது நம்ம இருதயத்துலதான், தேவ சமாதானம் நம்ம இருதயங்களை தான் காத்துக்கொள்ளுது. இப்ப அதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிருவோம், விலகிட்டோம்னா வெறும் புத்தியை வச்சுட்டு நம்ம போகும்போது என்ன ஆயிரும், அது நம்மை வேற சிந்தனைகளுக்குள்ளே கொண்டு போயிடும். அப்பப்ப நம்ம இருதயத்தோடு நாம் சம்பாஷணை செய்து இருதயத்தை காத்துக்கொண்டு நம்ம நடக்கிற போது நமக்கு தேவ சமாதானம் காணப்படும். Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Praise the Lord. Thank you Jesus. யோவான் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 3ஆம் அதிகாரம். Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you Jesus. யோவான் 3ஆம் அதிகாரத்துல Thank you Jesus. Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 8வது வசனத்தை வாசிக்கலாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். Amen. Praise the Lord. Hallelujah. இதுல நம்ம என்ன அறிந்து கொள்ளுகிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விசேஷமான காரியத்தை இங்க நிக்கதேமுவோடு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார் நிக்கதேமுவோடு? காற்றானது எப்படி, அது ஒரு மாதிரி வீசும், அது தன்னுடைய இஷ்டமான இடங்களுக்கு போகும் வரும். அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதன் சத்தத்தை வைத்துதான் நம்ம என்ன செய்ய முடியும், அதை நாம அறிந்து கொள்ள முடியும். ஆவியினால் பிறக்கிறவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியின் நடத்துதலோடு இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ள அவனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதுனா, அவன் ஒருவேளை ஒரு ஒரு நினைவாய் அவன் தன்னுடைய மனதை என்ன செய்துகிட்டு இருக்கான், ஒரு விதமா தன்னுடைய மனசை அழுத்திக்கிட்டு இருக்கான். அதான் மன அழுத்தம்னு சொல்றாங்க. அவன் நினைவுகளை கொண்டு ஒரு சில நினைவுகளை அவன் மீண்டும் மீண்டும் யோசித்து அதையே அவன் நினைத்து கொண்டு அவன் மனம் வருந்தி கொண்டு இருக்கிறான், அல்லது மனம் கசந்து கொண்டு இருக்கிறான், அல்லது பதபதைத்து கொண்டு இருக்கிறான், அல்லது அவன் தன்னுடைய நினைவுகளால அவன் குறுகி போய் கொண்டிருக்கிறான், அல்லது தன்னுடைய நினைவுகளினால அவன் தன்னை கெடுத்து கொண்டு இருக்கிறான். இப்படி எல்லாம் காணப்படுகிறது. ஆனால் ஆவியை பெற்றவனாய் அல்லது ஆவியை நடத்துதல் உடையவனாய் இருக்கிற போது அவன் எப்படி, நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு காற்று நம்ம மேல அடிச்ச உடனே அது நமக்கு ஒரு ரிலீஃபை தரும். அது நம்மை அப்படியே நம்ம இருக்கிற இடத்தை மறக்க பண்ணி வேறு ஒரு காரியமா அதனுடைய ஒரு இலை பாறுதல் அனுபவத்தில் அது கொண்டு போகும். அது போலதான் பரிசுத்த ஆவியானவரும் கூட தன்னுடைய நினைவுகள் நமக்குள்ள ஆவியானவர் அருளுகிற நினைவுகள் எப்படி இருக்கும், அது திடீர்னு வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு அவிசுவாசமான ஒரு மண்டலத்துக்குள்ள இது ஒரு விசுவாசத்தின் சத்தத்தை நமக்குள்ளே பிறக்கப்படும். அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், அதற்கு தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது என்றால் என்ன அர்த்தம், அது நமக்கு ஒவ்வொரு கர்த்தருடைய கிருபையானது எப்படிதான் செயல்படுது. மோசேயிடம் ஆண்டவர் சொல்லுகிற போது, நான் எவன் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல இரக்கமா இருப்பேன்ற, எவன்ட்டு நான் கிருபையா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அவன்கிட்ட கிருபையா இருப்பேன்ற. அப்ப அது அவருடைய இஷ்டம். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு இஷ்டமாய் அது வருகிறது, ஒரு சத்தமாய் அது நமக்குள்ள கேட்கிறது. நாம ஏற்கனவே பயணித்து கொண்டிருக்கிற அல்லது சுழண்டு கொண்டிருக்கிற ஒரு நினைவுகளுடைய தொகுப்பில இருந்து நம்ம என்ன செய்து விடுகிறது, இது வேற ஒரு பகுதி கொண்டு போயிடும். அல்லேலூயா. எப்ப அப்படி கொண்டு போகும், நம்ம அப்படியே அசையாமல் இருந்தா கொண்டு போகுமா? இல்ல. ஆனால் அந்த காற்றுக்கு விட்டு கொடுக்கிறப்போ அது கொண்டு போய். அல்லேலூயா. அப்ப ஆவியினால் பிறந்தவன் என்ன செய்வான், பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற அந்த விசுவாசத்தினுடைய நினைவுகள் அல்லது விசுவாசத்தின் வார்த்தைகள் அல்லது ஒரு கர்த்தருடைய பரலோகத்தில இருந்து கடந்து வருகிற ஒரு தூது, இப்படிப்பட்ட
ஒரு நடத்துதலுக்கு என்ன செஞ்சிருவான், அப்படியே விட்டு கொடுத்துரும். அந்த சத்தத்தை கேட்கிற போது அது வீசுகிறது. அவன் அதற்கு விட்டு கொடுக்கும் போது அது என்ன செஞ்சிருவான், அந்த காற்று அவனை எங்கேயோ கொண்டு போய். அல்லேலூயா. நான் பூமியின் கடையாந்திரங்களிலே இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், அப்பொழுது எனக்கு எட்டாத உயரமான கண்மலையின் மேல் என்னை கொண்டு போய் நிறுத்தும் என்று தாவீது சங்கீதக்காரன் பாடுகிறானே, அது போல பரிசுத்தாவியானவருடைய அந்த காற்று நம்ம என்ன செய்யும்? அல்லேலூயா. நம்மை அப்படியே உயர்த்தி ஒரு இளைப்பாறுதலின் ஸ்தலத்திற்குள்ள, ஒரு ஆறுதலின் ஸ்தலத்திற்குள்ள, எப்படி வேதனையோடு சில சமயங்களில் சில நினைவுகள் இருக்கும், பதற்றமா இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அப்ப எப்படி நம்ம இடம் கொடுக்க முடியும்? இயேசுவே என்று நம்ம கூப்பிடுகிற போது. அதான் நம்ம பார்த்தோம். எல்லாவற்றையும் இயேசுவினிடத்துல அல்லது அவருடைய நாமத்துல நம்ம என்ன செய்யணும்? தெரியப்படுத்தணும். தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். இதுதான் என் பிரச்சனை, இதான் என் காரியம் என்று நாம் தெரியப்படுத்துங்கள் என்று இருக்கு. வேண்டுதலோடு நம்ம என்ன செய்யணும்? வேண்டுதலோடு நம்ம தெரியப்படுத்தணும். ஒரு வேண்டுதல் நமக்குள்ள இருக்கணும். அப்ப விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்படி நாம செய்கிற போது பரிசுத்த ஆவியானவர் இடைபட தொடங்குவார். அவர் வார்த்தைகளை கொண்டு இடைபடுவார். வேத வசனங்களை கொண்டு இடைபடுவார். நம்ம இருதயங்களிலே சில காரியங்கள் தேவனும் இயேசு கிறிஸ்துவும் கற்பித்த சில காரியங்களை நமக்கு நினைவுபடுத்துவார். எப்படி வரும்? நீ பயப்படாதே என்று வரும். நீ கலங்காதே என்று வரும். உன் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று வரும். அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வரும். கர்த்தருடைய நினைவுகள் உன்னை அழிக்கும்படி அல்ல, உனக்கு ஒரு சமாதானத்தையும் உனக்கு ஒரு எதிர்காலத்தையும் உனக்கு ஒரு நம்பிக்கையையும் தரும்படிக்கான நினைவுகளே என்று நமக்கு நினைவுபடுத்துவார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நினைவுகள் தான் எப்படி நமக்குள்ள வரும்? ஒரு காற்றை போல வரும். அதனுடைய சத்தத்தை நாம் கேட்போம். அது நம்மை நாம் இருக்கிற அந்த ஒரு பகுதியில இருந்து நம்மை உடனே மீட்டு நம்மை ஒரு ஒரு வேறு ஒரு ஸ்தலத்திற்கு நம்மை கொண்டு செல்லும். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? we have to yield, we have to give it up. சில சமயங்களில் நம்ம விடாப்பிடியா சில நினைவுகளை பிடிச்சுக்கிட்டு இருப்போம். விட்டுரும். அல்லேலூயா. கர்த்தர் இடத்துல என்ன செய்யணும்? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவரிடத்துல வைத்து விடுங்கள். அல்லேலூயா. இப்ப விட்டு கொடுத்துடணும் அந்த இடத்துல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த இடத்துல அந்த காரியத்தை விட்டு கொடுக்கிற போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த இடத்துல விட்டு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த வசனத்துல தான் கர்த்தர் சொல்றார், நான் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் உள்ளவனாய் இருக்கிறேன், என்னிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். எப்ப விட்டு கொடுக்க முடியும்? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அதேதான் பிலிப்பியர் 4:5 வசனத்துல பவுல் எழுதுகிறான், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அப்ப நம்ம அந்த பகுதியில் அப்படி நம்ம விட்டு கொடுக்கிறப்ப பரிசுத்த ஆவியானவர் நம் நினைவுகளை எல்லாம் ஆளுகை செய்வார். Praise the Lord. Hallelujah. Glory to God. யோவான் 3ஆம் அதிகாரத்திலேயே நம்ம பார்ப்போமே ஆனால் அதே 3ஆம் அதிகாரத்திலேயே என்ன கொடுக்கப்பட்டிருக்கும்? Praise the Lord. Hallelujah. Hallelujah. Glory, glory to God. ஒரு வசனத்தை கூட நம்ம வாசித்து அதோட நம்ம முடிப்போம். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. சரி, மத்தேயு 4ஆம் அதிகாரம். அந்த பகுதி நமக்கு தெரிந்ததுதான். அதை நான் பெரிதாய் இப்பொழுது வாசிக்கப் போவதில்லை.
அதுல வனாந்திரத்திற்கு பரிசுத்த ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து கொண்டு செல்லப்படுவார் என்று இருக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் அவர் என்ன செய்யறாரு? நடத்தி கொண்டு போறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம இளைப்பாறுதல் கொண்டு போறாரு. சில சமயங்களில சத்துருவை வெல்லும்படி சில இடங்களுக்கு கொண்டு போவார். நம்ம என்ன நினைச்சிருவோம்? எடுத்த உடனே பயந்துரும். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நம்ம விட்டு கொடுத்தோமே, கடைசியில எங்க வந்துட்டோம்? ஒரு யுத்த களமா இருக்கே இது. இது என்ன இப்படி ஒரு இடமா இருக்கு, போராட்டமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிரும். ஆனால் அது நம்ம எதற்காய் அங்க வரப்பட்டது? அங்கே நாம் ஜெயிக்கும்படி, சில வல்லமைகளை ஜெயிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்வாரு? அப்படிப்பட்ட நினைவுகளையும் நம்ம கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப ஜெபத்துல அல்லது தேவ சமூகத்திலே நம்மை தாழ்மையோடு நம்ம காத்திருக்கிற போது, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளுடைய நினைவுகளை விட்டு கொடுக்கிற போது, அவர் ஒண்ணு இளைப்பாறுதலின் ஸ்தலம் இப்படியெல்லாம் நம்மளை கொண்டு போவாரு. இன்னொன்னு, நம்மை இயேசு கிறிஸ்து ஒரு வனாந்திரத்தின் அனுபவத்துல அவர் கடந்து வந்தாரு. ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன செய்றாரு? பிசாசின் மேல, சத்துருவின் மேல ஜெயம் கொள்கிறார். அல்லேலூயா. அப்ப பிசாசு அந்த இடத்துல என்ன செய்றான் தெரியுமா? தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கான். என்ன சொல்றான்? அவர நீ குமாரனே, தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும். சோதனைக்காரன். அவன் பேரு என்னது? அந்த பிசாசுக்கு பேர் அந்த வசனத்துல சோதனைக்காரன். அவன் வந்து சோதிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப ஆனால் கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த சோதனைக்கு, அந்த தூண்டுதலுக்கு இடம் கொடுக்கல. அப்ப நமக்குள்ளே பிசாசு கொண்டு வருகிற நினைவுகள் எப்படி இருக்கும்? தூண்டுதலா இருக்கும். உடனே ஒரு கோபம் படும்படி, உடனே ஒரு எரிச்சல் ஆகும்படி, உடனே பயந்து போகும்படி, உடனே பதைபதைக்கும்படி, உடனே கலங்கி போகும்படி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். வேகமா வரும். ஆனால் அந்த சமயத்துல தூண்டுதலுக்கு இயேசு இடம் கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கே அவர் இடம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப என்ன சொல்றாரு? உடனே அவர் என்ன அதை எப்படி ஃபைட் பண்றாரு? அந்த நினைவுகளை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இது நம்ம ஒரு வனாந்திரத்துல நடக்கிறதா நம்ம இங்க பார்க்கிறோம். ஆனால் இது இந்த நாட்களில இது எங்க நடக்குது? நம்ம மனதுக்குள்ள நடக்குது. அல்லேலூயா. ஒரு பக்கம் பிசாசு, சத்துரு, சோதனைக்காரனுடைய அந்த நினைவுகளும் நமக்கு கடந்து வருது. எப்படி வரும்? வெளியில நம்மளுடைய சூழ்நிலைகளில இருந்து வரும். எதையோ ஒண்ணத்தை பார்த்து தான் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம நினைவுகள் அதற்கு தகுந்தது மாதிரி மாறப்போகுது. எதையோ ஒண்ணத்தை காதுகளால கேட்ட உடனே தான் நம்ம இருதயம் என்னவாகும்? உடனே அதற்கு ஏற்றபடி நம்ம இருதயம் நினைவுகளை மாத்தி மாத்தி நமக்கு கொடுக்கும். அப்படி வருகிற போது தூண்டப்படுகிற அனுபவம் வரும். டப்புன்னு ஒரே மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போ. ஆனால் அந்த சமயத்துல தான் கர்த்தருடைய வசனங்களும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த காற்று, அந்த அவருடைய நடத்துதலிலேயும் நம்மை ஒப்பு கொடுத்தே காணப்படுகிற போது சரியா அதற்கு ஒத்த ஒரு ஒரு பராக்கிரமம் உள்ள ஒரு நல்ல ஒரு ஒரு போர் வாள் போல, அல்லேலூயா, ஒரு சோர்டு அப்படி பரிசுத்த ஆவியானவர் வசனங்களை கொண்டு அல்லது வசனத்தினுடைய கருத்தை கொண்டு, அதனுடைய சத்தியத்தை கொண்டு, அதனுடைய புரிதலை கொண்டு நாம் அந்த பிசாசினுடைய தந்திரத்தை, வஞ்சனையை, அதனுடைய பயம்படுத்துதலை, அதனுடைய தூண்டுதலை ஜெயிக்கும்படி நமக்கு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. Amen. Praise the Lord. ஒரு சோர்டு அதை வைத்து அப்படியே ஜெயிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த பகுதியில முழுவதும் அப்படிதான் இருக்கும். பிசாசு ஒரு பக்கம் தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு விதமா தூண்டும். முதல்ல அப்படி சொல்லும். அதுக்கப்புறம் பட்டணத்தை எல்லாம் போய் சுத்தி காண்பிக்கும். ஒரு மலையின் மேல கொண்டு போயிரும். இப்படி எப்படியோ தூண்டும். ஆனால் அப்படி தூண்டுதலாய் வருகிற நினைவுகளை எல்லாம் கர்த்தர் சத்தியத்தை கொண்டும், சத்தியத்தை குறித்து அவருக்கு இருக்கிற புரிதலை கொண்டும் அவர் ஜெயித்து கொண்டே வந்தார். அல்லேலூயா. இப்ப பரிசுத்தாவின் வல்லமையோடு அதை அவர் செயல்படுத்தினார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலேயும் நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு காற்றை போல வருகிற போது நாம் விட்டு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படி ரோமருக்கு 8ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். நம்ம பலவீனமா இருக்கிற போது அப்படின்னா என்ன? எங்க பலவீனமா இருக்கும்?
ஒண்ணு ஜெபிக்கவே முடியல, உடம்பு சரியில்லை, அது வேற. ஆனால் அதையும் தாண்டி சில சமயங்களில நம்மளுடைய நினைவுகளில பலவீனப்பட்டிருப்போம். ஜெபிக்கிறதுக்கு நமக்கு என்ன வராது? வார்த்தைகளே வராது. ஏன்னா தொண்டை தான் எப்படி இருக்க போகுது? தழும்பிக்கிட்டு இருக்கும் தொண்டை. தொண்டை நெருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த சமயத்துல எப்படி ஜெபிக்க முடியும்? ஆனால் அப்பயும் கூட நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டுக் கொடுப்போம்னா, அப்படின்னா என்ன? இயேசுவை கூப்பிட்டோம். இயேசுவையே நம்ம அந்த சமயத்துல சார்ந்து, ஜீசஸ் என்று நம்ம அவரை அழைத்து, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி, அவருக்கு கனம் செலுத்தி நம்ம அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற போது, நமக்கு நம்ம இருதயத்தோட நம்ம தொடர்பு படுத்திக் கொள்ளும்போது, பரிசுத்த ஆவியானவர் மூலமா அன்பு நம்ம இருதயங்களில ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால, நமக்குள்ளே இருந்து ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காய் வேண்டுதல் செய்கிறபடியால், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அப்ப ஒரு நினைவுகள் என்று வருகிற போது அதுல நம்ம ஒருவேளை பலவீனப்பட்டு இருந்தாலும் அதனுடைய சிந்தை இன்னதென்று ஆராய்ந்து ஆவியானவர் அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி நம்மை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி. இந்த நாட்களில பிசாசானவன், சோதனைக்காரன், அநேக விசுவாசிகளை தூண்டுகிறவனாய், அநேக விசுவாசிகளுடைய இருதயத்தை கலக்குகிற ஒரு மாதிரி கலக்கி போடுகிறவனாய், அநேக விசுவாசிகளுடைய வார்த்தைகளை விசேஷமா வாயில இருந்து ஒரு கோபத்துல வார்த்தையை கொண்டு வந்து விடுகிறவனாய், அனாவசியமான தேவையில்லாத சில காரியங்களை கொண்டு வந்து விடுகிற காரணம் என்ன? அப்படிப்பட்ட நினைவுகளை அவன் போட்டுக்கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட நினைவுகள் நமக்குள்ள தூண்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? ஃபிக்ஸ் யுவர் திங்கிங். ஹல்லேலூயா. அந்த சிந்தனைகளை தான் நம்ம சரி பண்ண வேண்டும். பிலிப்பியர்ல நம்ம பார்த்ததன்படி, ஹல்லேலூயா, க்ளோரி, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். எப்போதும் அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி when we fix our thinking, hallelujah, praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. ஒருவேளை நம்ம நினைவுகளில பலவீனப்பட்டு இருப்போம். சில சூழ்நிலையின் காரணமாக அல்லது சில பிறவி குணங்களினால நம்ம ஒரு மாதிரி அதை கொண்டு பிசாசு நம்ம இன்னமும் ஒரு மாதிரி வஞ்சித்து வைத்திருப்போம். ஹல்லேலூயா, கில்ட்டியா வச்சிருப்போம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நினைவுகளா இருந்தாலும் சரிதான். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியணும் எப்போதும். கர்த்தர் சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. என் நினைவுகள் உங்கள் பேரில சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாகத்தான் இருக்கிறது. உங்களுக்கு தீங்கு உண்டு பண்ணும்படி அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு எதிர்காலத்தையும் ஒரு நம்பிக்கையையும் உண்டு பண்ணும்படிக்கு சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளையே உடையவராய் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம பலவீனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அவர் ஒரு காற்று வீசுகிறது போல நமக்கு கர்த்தர் சில வேளைகளிலே 1000 நமக்குள்ள பொல்லாத நினைவுகளும், பயங்கரமான நினைவுகளும், திகிலான நினைவுகளும், சிந்தனைகளும், பொருத்தமில்லாத யோசனைகளும் இருந்தாலும் அது நடுவில பரிசுத்த ஆவியானவர் ஒரு காற்றை போல பரலோகத்தில இருந்து தேவனுடைய நினைவுகளை நமக்கு தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா, க்ளோரி, பிரைஸ் தி லார்ட். நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன், நான் இன்னும் உன்னை ஏந்துவேன், நான் இன்னும் உன்னை சுமப்பேன், நான் இன்னும் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். நான் இன்னும் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Glory to God. Amen. Thank you, Lord. Hallelujah. 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 Glory, glory. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் இடைபடுகிறார். ரிபபா ஷபரிபா கரபலா ஹுரபலா திரபா சந்துனாதியா ஜுடதுட ஹாதுன ஷபரிபா கரபலா. அபிஷேகத்தின் வல்லமையினால இந்த நாட்களில நம்மளுடைய நினைவுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். Thank you, Jesus. ஆவியின் வரங்களை பெற்ற ஜனமாய்
ஹalleluya. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளினால கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மூலமாய் அவர் மன்றாடுகிற போது இப்படிப்பட்ட நினைவுகளை நாம் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று கர்த்தர் சொல்கிறார். ரிபபப ஷபரிப கரபலா. Glory to God. தேவ அன்பு இருதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. தேவ சமாதானம் புத்திக்கு எட்டாத தேவ சமாதானமாய் அது நம் இருதயத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக் கொள்ளுகிறதாய் இருக்கிறது. ரிஷபபப ரிபகரவலா உரபலா திரபோஷியந்தரதியா ஜுடதிட ஹாதுன ஷண்டல் பராதுர திக்கரபலபோஷியா. Glory to Jesus. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. சோதனைக்காரனை முற்று முடிய ஜெயித்த இயேசுவின் நாமத்தை கொண்டு நாமும் ஜெயம் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ரிபபப ஷபரிப கரபலா. Glory to God. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. இன்னமும் நம்ம நினைவுகளாலே நாம் குந்தி போக வேண்டியதில்லை. Oh, praise the Lord. Hallelujah. Oh, glory, glory, glory. மேன்மையான நினைவுகளை கொண்டு ஹalleluya செழித்து எல்லா காரியங்களிலேயும் நம்ம உயர்ந்து ஜீவிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். ரிபபப ஷபரிப கரபலா உரபலா திரபோஷியந்தரதியா. நம்மை மட்டுப்படுத்துகிற பிசாசின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே இப்போதும் கூட மேற்கொண்டு ஜெயித்து எழும்ப முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். Glory, glory. உங்கள் மனக்கவலைகளை எல்லாம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் விட்டு கொடுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிபபப ஷபரிப கரபலா. அந்த நினைவை நீ விட்டு கொடு. ரிஷபபப ரிபகரபலா புரபலா திரபோஷியந்தரதியா. ஓ ஜீசஸ், பரிசுத்த ஆவியானவர், அந்த காற்றினுடைய சத்தத்தை நீ கேட்கிறாய். ஓ அந்த சத்தத்திற்கு முன்பாக நீ விட்டு கொடு. ரிஷபபப ரிபகரபலா புரபலா திரபோஷியந்தரதியா. ஓ அது தனக்கு இஷ்டமான இடத்துல அது வீசுகிறது. கர்த்தர் எவன் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் அவர் இரக்கமா இருப்பார். அது அவருடைய இஷ்டம். இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு இஷ்டமானபடி அந்த நினைவுகளை கொண்டு வருகிற போது, அதற்கு விட்டு கொடுக்கிற போது அவரே கூட ரிபபப ஷபரிப கரபலா நமக்கு எட்டாத உயரமான அந்த கண்மலையின் மேல நம்மை கொண்டு போய் விடுவார். ரிபபப ஷபரிப கரபலா. சிலருக்கு இரவுகளில, சிலருக்கு அதிகாலைகளில இப்படிப்பட்ட நினைவுகளின் தாக்கங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களில ஓ தெய்வீக வல்லமை, ஓ அதை மேற்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக வல்லமையினாலே நிரப்பி நம்மை நடத்த போகிறார். இயேசுவின் நாமத்துல அப்பா ஜெபிக்கிறோம். இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைக்கும் அப்பா வளமான ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, மென்மையான உன்னதமான நினைவுகளினால அப்பா நீர் இந்த நாட்களில நீர் நடத்துவீராக. ஆண்டவரே, நினைவுகளில தோல்வி அடையாதபடி அவைகளில நாங்கள் ஜெயித்து எழும்ப கர்த்தர் எங்களை பலப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் விட்டு கொடுத்து நாங்கள் பழக வேண்டும். தூண்டுதலுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் ஓ ஜீசஸ் உடனே எங்களுக்குள்ள கடந்து வந்து விடுகிற எரிச்சல்களுக்கும் கோபங்களுக்கும் மன கிளேசங்களுக்கும் மனம் கசப்புகளுக்கும் நாங்கள் இடம் கொடுக்காமல் உடனே ஒருவர் பேரில எங்களுக்குள்ள தோன்றுகிற மன கசப்புகளுக்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்காமல் அப்படிப்பட்ட நினைவுகளை நாங்கள் விட்டு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் சிந்தையோடு நாங்கள் காணப்பட, இயேசு கிறிஸ்துவின் சிந்தையோடு நாங்கள் காணப்பட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்துல ஜெபித்து நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.